செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான காலை வணக்கம். தற்பொழுது 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் வெளியாகி போகின்ற இந்த ஒரு சூழலில் பெரும் ஒரு மாணவர்கள் எதிர்பார்ப்பிலும் அதிர்ச்சியிலும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கூறப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஏன்னா பார்த்திங்கன்னா நமக்கான மார்க் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ போட்டிருப்பாங்க, நம்ம பாஸ் ஆகிருப்போமா, இல்லை பர்சன்டேஜ் எவ்வளோ அதிகமாக வருமா, நம்ம சென்டம் எடுப்போமா, அப்படி இப்படின்னு நிறைய விதமான குழப்பங்கள் மாணவ செல்வங்கள் மத்தியில் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ப்ரெஸ் மீட் அளவில் பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாரு. எல்லா ஒர்க்கும் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் அளவில் எவ்வளோ மாணவர்கள் ஃபஸ்ட்டு மாணவர்களா இல்லை மாணவிகளா அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு எவ்வளோ அளவில் பார்த்திங்கன்னா பாஸு, எவ்வளோ அளவு ஃபெயிலு அப்படின்றத A to Z பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு நம்மளுடைய அன்பில் மகேஷ் அவர்கள் கொடுப்பாரு. ஸோ அது வரைக்கும் செல்லக்குட்டிஸ் எல்லாருமே நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். அண்ட் அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாநிலங்கள், அதாவது வட மாநிலங்களாக இருக்கட்டும், அண்ட் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாநிலங்களில் தேர்வு முடிவுகள் வெளியாச்சு. அதிலே நிறைய பேர் ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, எல்லா இடத்துலையும் ஃபெயிலியர்ஸ் இருப்பாங்க, நம்மளுடைய தமிழகத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆப்சென்டிஸ் தான். ஓகேங்களா, கண்டிப்பாக நிறைய பேர் ஆப்சென்டிஸ் இருக்காங்க. அவங்களே பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் லிஸ்ட்டில் தான் கணக்கு வரும். அண்ட் பேப்பரில் எழுதாதவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா தெரியாமல் இது பார்த்திங்கன்னா எழுதி வச்சது, அதாவது ரிலேட்டடாக இல்லாமல் ஓன் ரைட்டுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது. அது மாதிரி எழுதினவங்க நிறைய இருக்காங்கப்பா. ஓகேங்களா, ஃபெயிலியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது தான் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. அதனால் செல்லக்குட்டிஸ் ஒரு பக்கம் நம்பிக்கையோடு இருங்க. எழுதினவங்க எல்லாருமே பாஸ்பா. எழுதாதாமல் எக்ஸாமை பார்த்திங்கன்னா புறக்கணித்த மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் லிஸ்ட்டு கேட்டகரி தான். நீங்கள் இப்போவே முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போது அதுக்காக பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். அதாவது எந்தெந்த சப்ஜெக்ட்டோ அந்தந்த சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் எழுதி அதையும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் காலேஜ் சேரலாம். ஓகேங்களா, ரொம்ப பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் இல்லை, கரெக்டாக தான் போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போயிட்டே இருங்க. ஸோ செல்லக்குட்டிஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியான பிறகே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் பாஸாக ஃபெயிலாக. பாஸ் ஆகிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, அதுக்கான ஸ்டெப் எடுங்க. ஃபெயில் ஆகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்பு நீங்கள் ஏதுங்க. ஓகேங்களா, எக்ஸாம் எப்போது, எக்ஸாம் டேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு படிக்க ஆரம்பிங்க. அப்படி இல்லைனா இடையில் இன்னொன்று ஒரு பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா ரீவேல்யூவேஷன், ரீகரெக்ஷன் பண்ணுவாங்க பேப்பரை. அந்த கரெக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது பார்த்திங்கன்னா அப்படி இப்படி மார்க் இருக்கு போட்டாங்கன்னா ரீவேல்யூவேஷனில் பாஸ்ன்னு வந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா நோ சேஞ்ச் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் மீண்டும் பார்த்திங்கன்னா தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். எழுதி அது மூலமாக பாஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா அனைத்து சப்ஜெக்டில் பாஸ் ஆகிற ஒரு சூழல் வரும். ஸோ செல்லக்குட்டிஸ் அதையும் பார்த்திங்கன்னா ரெடியாக இருங்க. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ண முடியும். ஸோ ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் பயம் இருக்குது அப்படின்னு நிறைய விதமான செல்லக்குட்டிஸ் சொல்கிறீங்க. நேரம் என்பது நெருங்கி விட்டதுப்பா. பயம் என்பது கொஞ்சம் தூக்கி போடுங்க. பயத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் யோசிச்சுட்டே இருக்காதீங்க. ஐயோ நமக்கு பயமாக இருக்குது, எவ்வளோ எடுப்போம் அப்படின்றத மட்டும் யோசிச்சுட்டே இருக்காதீங்க. அதிலே உங்களுடைய மொத்த ஃபோக்கஸும் போயிடுச்சுன்னா நீங்கள் முடிவுகளை தவறாக எடுப்பீங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம். செல்லக்குட்டிஸ் எல்லாருமே கரெக்டாக எடுங்க. எல்லாருமே நல்லா எடுப்பீங்க. எல்லாருமே வெற்றியாளர்கள். எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நல்லா எடுப்பீங்க. அண்ட் மேலும் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ நிறைய வரும். ஸோ அதுக்கும் ரெடியாக இருங்க. ஓகேங்களா, நிறைய விதமாக உங்களுக்கான தகவல்களை சொல்வேன். ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இப்போ போட்டிருக்கேன்னா, இருக்கிறத நம்ம சொல்லிடணும். நீங்கள் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். முன்னாடியே சொல்லிட்டா சரி ஓகே நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு தயாராகலாம் அப்படின்ற முடிவுக்கும் நிறைய செல்லக்குட்டிஸ் போவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். மற்றபடிக்கு பாஸ் பண்ணுறோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிற மாணவ செல்வங்கள் இந்த வீடியோ பார்த்து பயப்பட வேண்டாம். ஓகேங்களா, நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையோடு இருங்க. நான் சொல்கிறது எக்ஸாமுக்கு வராமல் வருகை புரியாத மாணவர்களை பார்த்திங்கன்னா குறித்து சொல்லி கொண்டிருக்கேன். ஓகே செல்லக்குட்டீஸ், பை டேக் கேர், ரெடியாக இருங்க. நானும் எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கேன் உங்களுடைய மார்க்குக்காக. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் செல்லக்குட்டீஸ்.